குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மேட்டூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்க பண்ணவாடி பரிசல் துறைங்க. அங்கே தான் இருக்கிறோம். நம்ம பின்னாடி தெரியறது தான் அங்கே காவேரி ஆறுங்க. அப்படியே பாருங்கள். இந்த பண்ணவாடியில் பார்த்திங்கன்னா காவேரி ஆறு மாதிரியே தெரியுதுங்க, கடல் மாதிரி தெரியுதுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், பறந்து விரிது இருக்குதுங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரையில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு இந்த இடம். தண்ணிலாம் ஓடலைங்க, அப்படியே நிற்கிது. ஏன்னா மேட்டூர் டேமில் நிற்கிற தண்ணி தானே இது. இப்போது இந்த பக்கம் காமிக்கிற இடம் தாங்க மேட்டூர் டேம். மேட்டூர்லேருந்து அப்படியே இந்த தண்ணி நிற்கிற தண்ணி தான் இங்கேருந்து சுத்தமாக ஒரு 12-15 கிலோமீட்டர் வரும். ஒரே மேகமூட்டமாக இருக்குது எல்லா பக்கமும். அந்த பக்கம் அவ்வளோ தூரத்தில் கூட ஆழம் இல்லை, நடந்தே போயிருக்காங்க ஆளுங்க. பாருங்கள், எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க போல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக மீன் பிடிக்கிறது தாங்க மெயின் தொழில் போல இருக்கு. இந்த சைடு சேலம் மாவட்டம். இங்கேருந்து போட் ஏறினா கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் தருமபுரி மாவட்டங்க, நாகமரைன்ற ஊர். அந்த ஊரில் தான் பரிசல் போய் இறங்கும் போட் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் பரிசலில் போயிட்டு வரலாங்க. பரிசலில் போய் ஏறலாங்க. பரிசலில் உட்காந்துட்டாங்க. அப்படியே க்ரௌடே இல்லை இன்றைக்கி, சண்டேயாக இருந்தும் கூட க்ரௌடு இல்லை ஒன்றுமே. அங்கேனா மீன் பிடிக்கிறாங்களா? ஆமாங்கண்ணா, மீன் பிடிக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் ஓ, ஆழம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கீங்க. அந்த ஆள் கொஞ்சம் மேடுனா இன்னும் போப்போ இந்த கொஞ்சம் ஆளாதையும் அந்த பக்கம் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் போல இருக்கு. அது கல்லுன்னு. அது கல்லா? அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. டேமில் தண்ணி இது குறைய இங்கேயும் குறைஞ்சிரும். அங்கே குறைய இங்கே குறைஞ்சிரும். இப்போ ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. 110 அடி இருக்கு. 110 அடி இருக்குது இன்றைக்கி. சரி, அதனால் இவ்வளோ இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்களா எல்லாமே மழை தாங்க. இந்த சைடு பரிசே மழை தான். ஃபுல்லாக மேகம்தான். மேகம் எல்லாம் மறைச்ச பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டமாக தான் இருக்குது. இந்நேரம் ஆகி கூட பனிமூட்டம் இருக்குதுங்க. என்னன்னு இவ்வளோ நேரம் ஆகி கூட பனிமூட்டம் இருக்குதா? பறவைகள்லாம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள். சின்ன சின்ன பாறைங்க இதெல்லாம் இருக்கிறதுனால அங்கே பறவைங்க நிறையா இருக்குது. இந்த வேடந்தாங்கல்ன்ற ஊரில் இருக்குமே அந்த மாதிரி. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து கரையிலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்றது பாருங்கள், இங்கேருந்து தெரியும். ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குங்க. இதிலெல்லாம் பறவைங்கள்லாம் இருக்குது. டேம் லெவல் குறைஞ்சா அந்த சர்ச்செல்லாம் தெரியுங்களா? அது எங்கங்க? அது எங்க? இந்த நந்தி சிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. நேரா நடு இருக்குன்னா கிருஷ்ணன் கோவில் வந்து இந்த பக்கம் இருக்குதுங்க. சரி சரிங்க. அதெல்லாம் 50 அடி கீழே போனதா. 50 அடி கீழே போனாதான் அதெல்லாம் தெரியும். அந்த தெரியாதுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் மீன் பிடிச்சி எல்லாம் காய போட்டிருக்காங்க. கருவாட்டுக்கு வரிசையாக கட்டி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது. ஆனால் அப்படியே ஒரு ரவுண்டுங்க, பாதி தூரம் வந்துட்டு அப்படியே திரும்பிட்டோம். ஓ, இங்கேயும் ஆழம் இல்லை போல இருக்குங்க. அவர் நிற்கிறாரு அப்படியே. கீழே வரதுல கொஞ்சம் ஆழமாக வரும். சரி சரி. ஓ, அந்த பக்கம் போக போக அதிகமாக வரும். மதியம் 12-1 மணி ஆகி கூட பாருங்கள் எப்படி பனிமூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாருங்க. பரிசலில் சுற்றுறாரு. ஸ்லோவாகவே சுற்றுங்க, ரொம்ப வேகம் வேணாம், ஸ்பீடு வேணாம்.
இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், நல்லா இருக்கு வியூ. நிறையா பறவைங்க இருக்குதுங்க இந்த இடத்துல. எல்லாம் கரையில் உட்காந்துட்ருக்கு. சின்ன கொக்கு மாதிரி தான் இருக்குது பார்த்தா, ஆனால் ஒரே இதுதான், எல்லாமே அதே இதுதான், வெவ்வேறு பறவைங்கள்லாம் கிடையாது. அவ்வளோதாங்க, கரைக்கிட்ட வந்துட்டோம், பக்கமாக வந்தாச்சு. பரிசலை விட்டு இறங்க போகிறோங்க நம்ம, அவ்வளோதான். இங்கேருந்து பாருங்கள், தண்ணியில் நடந்து அந்த பாறை வரைக்கும் போயிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல மட்டும் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கு ஆழம். அந்த பாறை வரைக்கும் போகிறாங்க, போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்ணவாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இது பார்க்கலாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா தூரமாக போட் வருது பாருங்கள். அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 வீலரெல்லாம் ஏற்றிட்டு வராங்க. பக்கமாக போனோன்னு இது க்ளீனாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. எவ்வளோ 2 வீலர் கொண்டு வராங்க பாருங்கள். அந்த போட்டுக்கு பின்னாடியே கட்டி அப்படி கொண்டு வராங்க, டோ பண்ணிட்டு வர மாதிரி. போட்டுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய பரிசல் பாருங்கள். அந்த பரிசலையும் அப்படியே ஓட்டிகிட்டே வராரு கூடவே. சுத்தமாக ஒரு 10 2 வீலர் இருக்குது உள்ள, 10 அதிகமாகவே இருக்கும் போல இருக்கு. எல்லாம் லோக்கல் ஆளுங்க தான். ஏன்னா சுற்றிக்கிட்டு போனால் 50-60 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணுங்களாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இதில், இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிறதுக்குள்ளே. போட்டில் இருக்கவங்களாம் அப்படியே இறங்கி வராங்க இதில். இந்த சைடு வண்டி ஒன்றும் 2 வீலருக்கு இது பண்ணல, ரெடி பண்ணல. 2 வீலர் இல்லாமல் ஆளுங்களும் இதில் நின்றுட்டு வந்திருக்காங்க எவ்வளோ பேர். ஒரு வித்தியாசமான அனுபவங்க இது பார்க்குறது. ஒரு 2 வீலராக அப்படியே ஏற்றி விட்றாரு. சின்ன போட்டு தாங்க, மோட்டர் போட்டு தான், சின்ன போட்டு தான். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பரிசல், அதை கட்டி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு வண்டி அப்படியே அப்படியே வெளியே வந்துடுறாங்க கரையில். இங்கே வெயிட்டிங் பாருங்கள், எத்தனை வண்டி 2 வீலர் நிற்கிது பாருங்கள். எவ்வளோ வண்டி நிற்கிதுங்க, இவ்வளோவுமே அந்த இதில் ஏற போகுது. எல்லாம் லோக்கல் ஆளுங்க தான், அந்த ஊரில் இருக்கவங்க, இந்த ஊரில் இருக்கவங்க, அந்த சைடு கரையில், இந்த சைடு கரையில் இருக்கவங்க தான். இந்த சைடு சேலம் மாவட்டத்தில் இருக்க பண்ணவாடி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க நாகமரை. தாங்க கடைசி வண்டி அவர் தான் வராரு. இங்கே அதுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் உள்ளே வண்டியில் பரிசலில் ஏற்றுறதுக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு. ஒவ்வொரு வண்டியும் அப்படியே உள்ளே போகுதுங்க பரிசலுக்குள்ளே. சுத்தமாக 15லேருந்து 20 வண்டி இருக்குதுங்க. இத்தனை வண்டியுமே போகும் போல இருக்குது. ஆளுங்களுக்கு ஒரு போட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 20 ரூபாங்களாம். இந்த வண்டி பரிசலில் ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டிக்கு 30 ரூபான்னாங்க. ரொம்ப சீப்பு தாங்க. பெரிய வண்டிங்க, ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு அவர் ஏற்றுறதுக்கு வண்டியை பரிசலில். அது வெளியூர்காரங்களுக்கெல்லாம் அவ்வளோ க்ளீனாக ஓட்ட தெரியல. இதே லோக்கல் ஆளுங்க டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. அவ்வளோதாங்க, எல்லா வண்டியும் உள்ளே போயிடுச்சு. 2 வீலர், அத்தனை 2 வீலரும் கிட்டத்தட்ட ஒரு 20 2 வீலருங்க உள்ளே போயிடுச்சுங்க. ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பரிசலில். நிற்கிறதுக்கே டவுன் பஸ் மாதிரி நிற்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ பேர் நின்றுட்டு போகிறாங்க. தள்ளி விட்றாரு அப்படியே போட்டை. மோட்ரு போட்டு தாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஒன்றும். கொஞ்சம் தூரம் போய் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் என்னமோ தெரியல. பாருங்கள், டோ பண்ணிகிட்டே போகுது போட்டு. இந்த பரிசலை 20 2 வீலர் ஏற்றிக்கிட்டு. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. டிஃப்ரெண்ட்டான இடம் தான் இது.
பரிசல் சுத்தமாக ஒரு 15 அடி அகலம் இருக்கும், 15 to 20 அடி இருக்கும் போல இருக்குங்க, அவ்வளோ பெருசு இருக்குது. அதனால தான் அவ்வளோ வண்டி ஏற்ற முடியுது, இல்லைன்னா எப்படி ஏற்ற முடியும். சரிங்க, அப்படியே கிளம்பலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்ஜினை. பரிசலில் டோ பண்ணிவிட்டு போட் கிளம்பிடுச்சு. ஓகே, இங்கே வரவங்க பார்த்திங்கன்னா அந்த பரிசல்லையோ போட்லேயோ போயிட்டு அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மீன் கடைலாம் நிறையா இருக்குதுங்க. மீன் சாப்பாடே கொடுக்குறாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சிட்ருக்காங்க பாருங்கள், வெந்துட்டுருக்குது. சாதம் ரெடி ஆகிட்டுருக்குது. மீன்லாம் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க காரம் போட்டு. எல்லாமே விறகு அடுப்பு சமையல் தாங்க இங்கே. மீன் பாருங்கள், ஒரு 7-8 கடைங்க இருக்குதுங்க. அதே மீன் தான் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் பாருங்கள். இங்கேயும் அதே மீன் தான் காரம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வறுவலுக்கு. இந்நேரத்தில் தோசையும் ரெடி ஆகிட்டுருக்குது. இங்கே மீன் வறுவல் ஆகிட்டுருக்குது. சரிங்க, அப்படியே இந்த பண்ணவாடியிலேருந்து கிளம்பலாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம இந்த பண்ணவாடி ஊராட்சியிலேருந்து கிளம்பலாம்.